என்னம்மா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க? பஸ்ஸை பிடிச்சி வந்திருக்கேன், நீங்கள் பேசாமல் இருக்கீங்க. அண்ணனை பாத்தியா? ஆமாம்மா, பார்த்தேனே. இந்த தோட்டத்தில் ஏதோ வாழை விழுந்துருச்சு, அதை பிடிச்சி கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தான். பல வருஷமா அவனுக்கு விவசாயம் ஒன்றும் சரியா வரலப்பா, ரொம்ப கஷ்டப்படுறான். ஆமாம்மா தெரியும். அப்பப்போ நானும் அவனுக்கு ஏதாவது அனுப்புவேன். தெரியும், நீ என்ன கொடுத்தாலும் உடனே வந்து சொல்லுவான், தம்பி 5000 அனுப்புனா 1000 அனுப்புனான்னு. எதையுமே மறைச்சு வைக்க மாட்டான். இப்போல்லாம் கொடுக்கவும் முடியறதில்ல. இந்த மெட்ராஸில் வீடு வாங்கினதுலேருந்தே இஎம்ஐக்கு முக்கால்வாசி போயிடுது. நாங்கள் 2 பேரும் வேலை பார்க்கறதுனால ஏதோ சமாளிச்சுட்டு இருக்கோம். அண்ணனோட வீட்டு கடன் தலைக்கு மேலே போயிருச்சு. இன்னும் 1 மாசத்துல கட்டலைன்னா வீட்டை ஏலம் விட்டுருவோம்னு பேங்க்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. என்னம்மா சொல்கிறீங்க? அண்ணா ஒன்றுமே சொல்லலையே. அவன் சொல்ல மாட்டான்டா, ஆனா நம்ம தானே ஹெல்ப் பண்ணணும். நாம் என்னம்மா பண்ண முடியும்? 5000 10,000னா கொடுக்கலாம். இது எக்கச்சக்கமாச்சே. ஆமாப்பா, வட்டியும் முதலுமா சேர்த்து 24 லட்சம் கட்டணுமா. ஓ மை காட், இதுக்கு பேசாம வீட்டையே வித்துடலாமா? அப்பா வாழ்ந்த வீடுப்பா, அந்த வீடு ஒவ்வொரு செங்கலும் அவர் உழைச்சி கட்டினது. அந்த வீட்டை விற்க அவனுக்கும் மனசில்ல, எனக்கும் மனசில்ல. அம்மா வேற என்ன பண்றது? என்கிட்டயே பணம் இல்லம்மா. சிட்டி லைஃப் பத்திலாம் உங்களுக்கு தெரியாது. எல்லாமே இஎம்ஐ தான். காரு, வீடு, ஏன் பிள்ளைங்க படிப்பு கூட இஎம்ஐல தான் போகுது. நீங்க 2 பேரும் ஐடியில் இருக்கீங்க, உங்க லைஃப் ஓடும். ஆனா அவனுக்கு தான். எங்க லைஃப்பும் அப்படியே இழுத்து இழுத்து ஓடும், அவ்வளவுதான். அதனால நான் ஒன்று சொல்றேன். நம்ம அப்பா போட்ட எஃப்டி இப்போ மெச்சூர் ஆயிடுச்சு. அதை எடுத்தா 20 லட்சம் வரும். மிச்சம் 4 லட்சம் அவன் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். என்னம்மா விளையாடுறீங்களா? இது எங்க 2 பேரோட ஷேர். அவனுக்கு 10 எனக்கு 10, அவ்வளோதான். இதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்பா இறந்து 8 வருஷம் ஆச்சுடா. எல்லா சொத்தையும் சரியாக தான் பிரித்து கொடுத்தாரு. இதை மட்டும் நீ கொஞ்சம் விட்டு கூட. அம்மா, அவ வீடு மேல கடன் இருக்குன்னு அப்பவே எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஊர்ல இருக்கான், வீடு இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்தாரு. அதான் சொத்துலயே அவனுக்கு கடன் இருக்குன்னு அவனுக்கு கொஞ்சம் அதிகமா தானே அப்பா கொடுத்தாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. அம்மா, எனக்கு நிறைய தேவை இருக்கு. இந்த 10 லட்சம் ரூபா எனக்கு கண்டிப்பா வேணும். வேணும்னா அவனுக்கு ஒரு 50,000 கடனா தரேன். என்னப்பா இப்படிலாம் பேசுற? அம்மா சும்மா கடுப்பேத்தாதீங்கம்மா. அவன் பணம் வேணும்னு உங்களுக்கு தூண்டுறான். இதுக்கு மேல இந்த பேச்சு இழுக்காதீங்க. நான் எதுவும் தரமாட்டேன். டே, அது என் பேர்ல தான்டா இருக்கு. நான் சொன்னா நீ கேட்பேன்னு தான் உன்னை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன். ஓ, உங்க பேர்ல இருந்தா முழுசா கொடுத்துருவீங்களா? என் பேச்சை மீறி மூத்த பையனுக்கு கொடுத்தீங்கன்னு வைங்க, இனி உங்களுக்கு ஒரு பையனே நீங்க நினைச்சுக்கோங்க. நீ ஆடா இப்படிலாம் பேசுற? நீங்க பேச வைக்கிறீங்க. நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன். ஜான், அடுத்த வாரம் நம்ம பேங்க்ல போய் அந்த எஃப்டியை க்ளோஸ் பண்ணி லோன் அடைச்சிருவோம். இப்போ நமக்கு டைம் இல்லை. அதுக்கு தம்பி ஓகே சொல்லிட்டானாமா? அவன் ஏதாவது சொல்லுவான். என் பிள்ளை தானே, அவன்கிட்ட சொல்லிக்கலாம். அவன் சொன்னா பண்ணிக்கலாமா? பாவம், அவனுக்கும் நிறைய தேவைகள் இருக்கும்ல. அவன் உன் தம்பி, நீ தோளில் தூக்கி நடந்த பையன். என்னோட மகன்தான்டா. நான் சொன்னா அவன் கேட்பான். எல்லாரும் வளர்ந்துட்டாங்கம்மா, நீங்க தான் இனி அப்படியே இருக்கீங்க. நான் என் பையனை அப்படி வளர்க்கல. அவன் புரிஞ்சுப்பான். நீ எல்லா ஏற்பாடையும் பண்ணு. சரிம்மா. ஹலோ. சொல்லுப்பா. நீ நல்லா இருக்கியா? பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். பேங்க்குக்கு போய் பணத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்தீங்களா? டே, இந்த வாரத்துக்குள்ளே முடிக்கலன்னா வீடு கைவிட்டு போயிடும்டா. அதான் அப்படி பண்ணேன். நம்ம பேசிக்கலாம், நீ விடு. அதை விடுன்னு சொல்றீங்க? நான் அவ்வளோ படிச்சு சொன்னதுக்கு அப்புறமா நீ என்ன மனுஷனா கூட மதிக்கல. நீ ஏன் பிள்ளைடா, நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியும். நீ டென்ஷன் ஆகாத. பிள்ளையா? அதெல்லாம் நேத்தோட முடிச்சுக்கங்க. இனிமே நான் உங்க பிள்ளைலாம் கிடையாது. உங்ககிட்டலாம் இனி பேச போறதே இல்லை. அவனுக்கு தான் எல்லாம் பண்றீங்கல்ல, அவனையே பிள்ளையா வச்சுக்கோங்க. ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுற? கட் பண்ணிட்டானா? சரி, ஒரு 2 நாள் விட்டு பிடிப்போம். அப்புறம் அவனே கால் பண்ணுவான். அம்மா ஸோ ச்சே, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான்.
சொன்னா கேட்கவே கேட்காது அவங்களுக்கு. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைப்போம். The number you are trying to call is currently not reachable. Please try again later. என்ன நம்பர் நாட் அவைலபிள்னு வருது? ஒரு மாதத்திற்கு பிறகு. ச்சே, அவன் பேசி 1 மாதம் ஆச்சு. கடவுளே, அவன் மனசை நீங்கள் தான் மாற்றணும். 1 வருடத்திற்கு பிறகு. கடவுளே, 1 வருஷமா என் பையன் என் கூட பேசலை. அவன் மனசை மாற்றுங்க ஏசப்பா. 5 வருடத்திற்கு பிறகு. ஏசப்பா, 5 வருஷமா என் பையன் என் கூட பேசவே இல்லை. நீங்கள் தான் அவன் மனசை மாற்றணும். அவனை தேடி நான் சென்னை போனேன், பாம்பே போனேன். எங்கே போனாலும் அவன் எங்கே இருக்கானே கண்டுபிடிக்க முடியலை. நீங்கள் தான் அவன் மனசை மாற்றி பேச வைங்க ஏசப்பா. 10 வருடத்திற்கு பிறகு. கடவுளே, என் பையன் கூட பேசி 10 வருஷம் ஆச்சு. எனக்கும் உடம்பே முடியலை. இனிமே அவனை பார்ப்பேனான்னு கூட தெரியல. அவனையும் அவன் குடும்பத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாரெல்லாம் மோட்சத்துக்கு போக முடியுமான்னு கேட்டால் நீங்கள் பல ஆன்சர் சொல்லுவீங்க. சிலர் சொல்லுவீங்க பரிசுத்தமாக வாழ்ந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லுவீங்க. சிலர் ரட்சிக்கப்பட்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லுவீங்க. இன்னும் சிலர் கடைசி காலத்தில் மனிதநேயத்தோடு இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லுவீங்க. யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லவா? மன்னிக்காதவங்க தான் பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்க ஜெபம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை மன்னித்தரம்னு சொல்கிறோம். அப்படின்னா நீங்கள் ஒருத்தரை மன்னிக்கவே இல்லைன்னு வைங்களேன், அப்போ நீங்கள் என்ன ஜெபிக்கிறீங்க? என்னையும் மன்னிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற மாதிரி தானே அர்த்தம். நான் பிறருக்கு மன்னிக்கிறது போல அப்படின்னு சொல்லிட்டாரு. நாம எவ்வளவு மன்னிக்கிறோமோ அந்த எக்ஸ்டெண்ட் தான் ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறார். சிலர் சொல்லுவாங்க நான் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் செத்தாலும் என்னை மன்னிக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. இவன் மன்னிப்புக்கே தகுதியற்றவன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வாங்குவதற்கு தகுதி அற்றவங்கன்னு அர்த்தம். வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். உங்களில் யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்க மன்னிக்கலனா ஆண்டவர் உங்கள் காணிக்கையை கூட அங்கீகரிக்க மாட்டான்னு சொல்லுது. அப்போ உங்களுடைய காணிக்கையே ஆண்டவர் அங்கீகரிக்கல அப்படின்னா உங்களை எப்படி ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுவாரு? இதை நீங்கள் போதனையாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, எச்சரிக்கை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, மன்னிக்க மறக்காதீங்க, மன்னிக்க மறுக்காதீங்க. நீங்கள் யார்கிட்டையாவது போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா உடனே செய்யுங்க, இம்மிடியேட்டாக பண்ணுங்க. ஏன்னா காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. அதனால தாமதிக்காதீங்க. மத்தேயு 5:23-24 வாசிக்க சொன்னாரா? பிரதர், நீங்க சொன்ன செய்தி என்னை என்னவோ பண்ணுது. அதனால தான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். எது? இந்த மன்னிப்பின் செய்தியா? நான் மன்னிப்பு பத்தி எவ்வளவோ கேட்டிருக்கேன், எவ்வளவோ வாசிச்சிருக்கேன். பட் ஆனால் உங்கள் செய்தி என்னை புரட்டி போட்டுருச்சு. இந்த செய்தி எனக்கே ஒரு ரெவல்யூஷன் தான்ப்பா. இத்தனை வருஷம் கழித்து நிறைய பேர்கிட்ட நானே போய் மன்னிப்பு கேட்டேன்.
பட் ஐ எம் டோட்டலி ரிலீவ் நவ். நானும் ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு மனசு துடிக்குது, பட் ஈகோ தடுக்குது. மன்னிப்பு கேட்க மட்டும் தயங்காதீங்க. பெட்டர் லேட் தென் நெவர். 2 நாளா அதே யோசனையா தான் இருக்கு, பட் எப்படி கேட்கணும்னு தான் தெரியல. அப்படியா? ஏன்? யார்கிட்ட எவ்வளவு தயக்கம்? அது என் அம்மா கிட்ட, அப்புறம் அண்ணா கிட்ட. அட என்ன பிரதர், உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன தயக்கம்? நாம் ஒரு செய்தியை கேட்கிறதோட வாசிக்கிறது மட்டும் நிறுத்தக்கூடாது. நாம் எப்போ ஆக்ஷனில் கொண்டு வரோமோ அப்போ தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். இல்லைனா அந்த செய்தியே வேஸ்ட்டு. முளைக்காத விதையும் செயல்படாத வார்த்தையும் பயனில்லாதவை. ஐம் வெரி கன்ஃபியூஸ்ட். ஆக்சுவலாக நீங்கள் தெளிவடைஞ்சிருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் கன்ஃபியூஸ்டு சொல்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு பவுலுடைய லைஃப் எடுத்துக்கோங்க. அவர் பழைய ஏற்பாடு முழுவதையும் படிச்சிருந்தார். கமாலியலுடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவர் படிச்சிருந்தவர். அவர் எப்போ செயல்பட நினைக்கிறாரோ அப்போ தான் அவர் கவனிக்கப்படுகிறார். அவர் போகிற பாதை தவறுன்னு சொல்லிட்டு அவரே சரியான பாதைக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பவுலுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சுங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். ஆமாம், உண்மைதான். பட் நான் இந்த ஆங்கிளில் யோசிச்சதில்லை. எப்போவும் விசுவாசம் பற்றி தான் பேசுவோம். ஆபிரகாம் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டார்னு இருக்குது. ஆபிரகாம் விசுவாசித்து சும்மா இருக்கல, தன்னுடைய ஒரே மகனையே பலி கொடுக்கிற அளவுக்கு துணிச்சலாம் செயலில் இறங்கினார். அப்பதான் ஆண்டவர் அவரை நீதிமான் அப்படிங்கிறாரு. ஒரு அப்பா தன்னுடைய 2 மகனை பார்த்து வயலில் போய் வேலை செய்யணும்னு சொல்றாரு. ஒரு மகன் சரி நான் போறேன்னு சொல்றான், ஆனா போகல. ஆனா 2வது பையன் போக மாட்டேன்னு சொன்னான். ஆனால் அவன் சொன்னது அவனுக்கே கில்ட்டியாக ஃபீல் பண்ணி சரின்னு சொல்லிட்டு அவன் அந்த வயலில் போய் வேலை செஞ்சான். கடைசியில் போனவன் தான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இருந்தான். எஸ், அந்த கதை படிச்சிருக்கேன். படிக்கிறது கேட்கிறது முதல் ஸ்டேஜ். நீங்கள் அதை செயல்படுத்தினா மட்டும்தான் கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்வார், உங்களை பயன்படுத்தவும் செய்வார். நீங்கள் வசனத்தை கேட்டுட்டீங்க, வாசிச்சிட்டீங்க, செயல்படுங்க. நீங்கள் போய் மன்னிப்பு கேட்கும்போது இயேசு உங்கள் வாழ்க்கையில் இடைப்படுவார், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். தேங்க்யூ வெரி மச் பிரதர். யாரு தம்பி நீங்க? ஐயா, இந்த வீட்டில் இருக்காங்கல்ல மேரி, அவங்க. ஆமாம், அவங்களுக்கு நீங்கள் யாரு? அவங்களுடைய இளைய பையன் ஜேம்ஸ். நான் ஜேம்ஸா? கண்ணு சரியா தெரிலப்பா. ஆமாம், எங்கப்பா போயிட்ட? 10-15 வருஷமா உன்னை காணாமல் உங்கள் அம்மா பட்ட பாடு இருக்கே. பாவம்ப்பா, அழுதுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப தவிச்சு போயிட்டாங்கப்பா. தப்புதான். அம்மா எங்கன்னு தெரியுமா? இருந்தாலும் இப்படியா தம்பி இருப்பீங்க? உன்னை தேடி எல்லாரும் ஊரா அலைஞ்சாங்க. நீ எங்கே இருக்கேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை, ரீச் பண்ண முடியலை. ஃபோனில் இல்லைன்றாங்க, நெட்டில் இல்லைன்றாங்க. எங்கப்பா இருந்த? ஏதோ ஒரு பிடிவாதம். ஐ நோ இட்ஸ் வெரி வெரி ராங். இப்போ அம்மா எங்கே இருக்காங்க? நீ ரொம்ப லேட்டாக வந்துட்ட தம்பி. லேட்டா? புரியலை, என்னாச்சு? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா கூட அம்மாவை பார்த்து பேசியிருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? என் அம்மாவுக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. என்ன பொழைக்க மாட்டாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க போல. கோமா போயிடுச்சான். ஓ மை காட்! இப்போவோ அப்போவோ தான் இருக்கு. சரி, நீ சீக்கிரமாக போய் பாரு. டாக்டர், அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மா இஸ் இன் லாக்டவுன் சின்ட்ரோம் தம்பி. அம்மாவுக்கு கேட்கும், நீங்கள் போய் பேசுங்க. பட் அம்மாவால் பேசவும் முடியாது, எந்த உணர்ச்சியும் காட்டவும் முடியாது. அம்மா, உங்களுக்கு கேட்கும்னு தெரியும். நான் என் பிடிவாதத்தினால உங்ககிட்ட பேசாமலே இருந்துட்டேன். எப்படியாவது திரும்ப வந்துருங்கம்மா. ஐ எம் சாரி. நான் எத்தனையோ வருஷம் பணத்துக்காக உங்க அன்பை உதாசீனப்படுத்தியிருக்கேன்.
ஹாஸ்பிட்டல் அண்ணனை பார்த்தேம்மா. அவங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்டேன். அவங்க உடனே மன்னிச்சிட்டாங்க. டேய் தம்பி, எப்பரா இருக்க? ஏய், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா. அதெல்லாம் நான் எப்பயோ மறந்துட்டேன். நீங்களும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். என்ன நினைச்சா என் மேலேயே வெறுப்பா இருக்கு. எவ்வளோ மோசமா நடந்துட்டேன். டாக்டர் டாக்டர், அம்மாக்கு கையை செய்து டாக்டர். வந்து என்னன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர். டாக்டர் கூப்பிட்டுருந்தீங்க. இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல். அம்மாவுடைய வெயிட்டர்ஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. சி இஸ் கெட்டிங் கான்சியஸ். இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எமோஷனல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். டாக்டர், நான் இங்கே தான் இருப்பேன். எங்கேயும் போக போறதில்ல. தட்ஸ் பெட்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஜீசஸ். பிரதர், 3வது வாரம் சர்ச் ஆண்டு விழா வருது. அதில் மெசேஜ் கொடுக்க முடியுமா? பிரதர், ஆண்டு விழான்றது பெரிய நிகழ்ச்சி. அது யூஸ்வலா நம்ம வின்சென்ட் அண்ணா தானே கொடுப்பாங்க. அவர் தான் உங்களை சஜஸ்ட் பண்ணாரு. அவரா? அப்படியா? ரொம்ப நன்றிங்க பிரதர். கண்டிப்பா வர்றேன். நான் ரொம்ப வருஷமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது கடவுளுடைய அழைப்பு தான். கண்டிப்பா பிரதர். ஆமா, தலைப்பு என்ன சொன்னீங்க? மன்னிப்பு.